ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ vlog. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் அவனோட டெய்லி லைஃப், அவனை சுற்றி என்ன நடக்குது அந்த மாதிரி வீடியோஸ் தான் டெய்லி வரும். டெய்லி வருங்கிறதோட இதுதான் எங்கள் வீட்டில் டெய்லி நடக்கும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 10 பேர். நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக கிட்டத்தட்ட 20 வருஷமாக இருக்கோம். எங்கள் வீட்டில் எப்படி எல்லாம் இருப்பாங்க, என்னென்ன வேலை டெய்லி செய்வேன், அந்த மாதிரி vlog தான் டெய்லி வரும். டெய்லி அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் மாடு. எங்கள் வீடு ஃபஸ்ட்டுலாம், அதாவது நான் 7th படிக்கும்போது இன்னும் மாடு எருமை எல்லாம் நிறையா வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஊர்லேயே எங்கள் ஊர், அதாவது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சுற்றி இறமை இருக்குன்னா எங்கள் வீட்டில் மட்டும்தான் இறமை இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இறமை. அதாவது இப்போ பார்க்குற மாடு எல்லாமே இப்போ ரீசெண்டாக ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். நான் 7th படிக்கும்போது எல்லாமே எங்கள் வீட்டில் இறமை மட்டும்தான். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் ஒரே இறமை தான் இருக்குது. அது என்ன ரீசன்னே தெரியல. நிறைய இறமை நிறைய ரீசனால் இறந்துருது. இந்த காக்கா கூடு கட்டும்போது இந்த கம்பி, எங்கள் வீட்டு சைடெலாம் தென்னை மரம் நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், தென்னை மரம் இருக்கும். இந்த தென்னை மரத்தில் காக்காலாம் கூடு கட்டும். அந்த கூட்டில் கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு போய் வளைச்சி, கட்டு கம்பி அதெல்லாம் வச்சு கட்டும். அந்த கம்பி தெரியாமல் மாட்டு தீவனத்தில் விழுந்துச்சுன்னா நிறைய இறமை இருந்துச்சு. இங்கே தான் எங்கள் அம்மு, அதாவது எங்கள் சித்தாவை பொண்ணு. நான் சொன்னால எங்கள் வீட்டில் மட்டும் 10 பேர் இருக்கோம். கூட்டு குடும்பம்னு சொல்லுவேன். எங்கள் குட்டி பாப்பா, அது கடைசி பொண்ணு அம்மு. இப்போ பார்க்க போகிறது வந்து எங்கள் பாட்டி. இதுதான் எங்கள் ஆயா. எங்கள் பாரு, உன் பேர் என்ன சொல்லையா? அப்பெல்லாம் பேசாதயா. என் பாட்டி இப்படி பேச ரீசனு, இப்போ ஆட்டுக்கெல்லாம் மறுபடியும் நோய் வந்துடுச்சு. அதில் 2-3 குட்டி குட்டி இறந்துச்சு. அதனால் கொஞ்சம் சேடாக இருக்குங்க. இதுதான் எங்கள் அம்மா. இங்கே பாரு, இங்கே பாருமா. எங்கள் வீட்டோட டிஷ் வாஷர் இதுதான். அதாவது சாப்பிட்ற தட்டுலேருந்து சமைச்ச பொருட்கள் கழுவுற இடம் இது எங்கள் வீட்டோட குப்பை கிடங்கு. அதாவது எங்கள் மாடையெல்லாம் காமிச்சல, அதோட சாணத்தெல்லாம் இங்கே தான் கொண்டு கொட்டுவோம். தேவைங்கிறப்ப காட்டு கழிக்குவோம். இதெல்லாம் இதுதான் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூல் போன சைக்கிள். ஃபஸ்ட்டு இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் இருக்குது. இப்போ நான் இந்த சைக்கிள் ஓட்டுறதால, இப்போ நான் ஓட்டுற சைக்கிள் இந்த சைக்கிள் தான் இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இது நான் அம்மு சொன்னேன்ல, அந்த பாப்பா, அவங்க ஓட்டுற சைக்கிள். இப்படி தான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு 1 and only வண்டி, எக்ஸல் வண்டி. ரொம்ப நாளாக இருக்குது. நல்லா வெயிட்லாம் சுமக்கும். கிட்டத்தட்ட வெண்டைக்காயெல்லாம் 200 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போவோம். ஆடு எல்லாம் குட்டியில் இறந்துச்சுன்னு சொன்னல, இன்றைக்கி காலையில் ஒரு குட்டி இறந்துச்சு. நேற்று நைட்டு தான் தூங்கும்போது பால் கொடுத்துட்டு தூங்கினேன். அப்போ ஏன் அம்மா கூட்டி எல்லாமே, சாணி கூட்டம் எல்லாமே போயிடுச்சு? எங்கள் வீட்டில் காலைல எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் இருக்கிற வேலை இருக்கும். இது எல்லா டைமும் இருக்குமான்னு கேட்டிங்களா, கிடையாது. ஆனால் கண்டிப்பாக இருக்கும். எப்படியும் ஒரு வெண்டைக்காய் இருக்கிற வேலை இருக்கும். அதுக்கு 2 பேர் போயிடுவாங்க. எங்கள் அம்மா எப்பயுமே 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு, 10 பேர்த்துக்கு செய்யணும் இல்லையா, அதனால் சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு போயிடுவாங்க. எங்கள் சித்தி, எங்கள் அப்பா, சித்தப்பா, தாத்தா. இன்றைக்கி எங்கள் பாட்டிக்கு இருக்காங்க. எங்கள் பாட்டிக்கு கால் வலி, அதுமாரி நிறைய ரீசன் இருக்குது. இன்றைக்கி குட்டியாக இருந்ததுனால அது ரொம்ப என்னாலே ஏற்றுக்க முடியல. நான் தான் அதெல்லாம் அதாவது மருந்தில் ஊற்றிட்டு இருக்கேன் ஒரு வாரமாக. அப்பயும் சரியாகலை. நான் அந்த நோயால் அஃபெக்ட் ஆன ஆடு தான். அதுவும் இது கெடாயி. இது மூஞ்சி பார்க்குறதுக்கு எப்படி சொல்கிறது, கேன்சர் பேஷண்ட்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. கேன்சர் பேஷண்ட்லாம் இங்கே பாருங்கள், கேன்சர் பேஷண்ட்டோட மூஞ்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்களும் நிறையா செலவு, அதாவது ஊசி போட்டு நிறையா செலவு பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 5000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டோம். இன்னும் நிறையா உயிரை இழந்துட்டோம், ஆட்டுக்குட்டி உயிரெலாம். அப்புறம் வாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் சித்தப்பா, இப்போ சித்தி எல்லாம் இப்போ வெண்டைக்காருக்கு போயிட்டாங்க. 8-8:30 ஸ்கூலுக்கு இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறான்.
ஏதாவது 7 மணிக்கா? 7:40. நான் இப்போ நான் உன் ஏஜில் இருக்கும்போது என்ன திரும்ப பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போல்லாம் காட்டில் அதிகமாக விவசாயம் பண்ணல. அப்போ நம்ம வீட்டில் தண்ணி அதிகமாக இல்லை. அப்போ நான் இருந்துச்சு சாணி தான் டீ குடிப்பேன். சரியா? இதுதான் எங்கள் வீட்டோட காவலாளி ராமு. சரி, எங்கள் வீட்டோட டாப் வியூ கொடுக்கு தெரியுமா? இதுதான் எங்கள் வீட்டுக்கு போகிற மொட்டை மாடிக்கு போகிற படிக்கட்டு. இது வந்து எங்கள் வீடு கட்டி கிட்டத்தட்ட 25-30 வருஷம் இருக்கும். அதாவது எங்கள் தாத்தா பாட்டி கட்டினாங்க. அவங்களோட யங் ஏஜில், அதாவது அவங்க 30s இருக்கும்போது கட்டின வீடு. ஆனால் இன்னமும் நாங்கள் இந்த வீட்டில் தான் ரொம்ப நேரம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம். இப்படி தான் எங்கள் வீடு இருக்கும். இன்னும் ஒரு சில இடத்துலலாம் பூசலை. அப்புறம் இது வந்து மஞ்சள், அதாவது காட்டில் நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் அது ஃபுல் வேலையும் நாங்களே தான், ஆளோடாமல் நாங்களே தான் செய்வோம். ஆனால் அப்படி செஞ்சதே எங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு சொல்லுவாங்க. இது வந்து அது ஏதோ தாய் மஞ்சளாம், அது வந்து தனியாக காய வச்சு விற்றுடுவாங்க. வீட்டோட டாப் வியூ இப்படி தான் இருக்கும். சுற்றி தென்னை மரம். இது எங்கள் வீடு இருக்கிறது வந்து வில்லேஜில் தான். நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். எங்கள் வீட்டுக்கிட்ட சுற்றி மொத்தமாக ஒரு 4-5 வீடு தான் இருக்கும். அப்புறம் அந்த சைடு ஒரு 100 மீட்டர் போனோமா அந்த சைடு ஒரு 4 வீடு இருக்கும். எங்கள் வீட்டோட குட்டி கிச்சன். அப்படியே வெளியே போகலாம். நாங்கள் குழம்பு மட்டும்தான் கேஸ் அடுப்பில் வைப்போம். இது வந்து சாப்பாடு செய்வது. அதில் சாப்பாடு அதில் வச்சா ரொம்ப லேட்டாகும். எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக வேகாது. கேஸ் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். அதனால் நாங்கள் விறகு அடுப்பில் தான் அதிகமாக மோஸ்ட்டாக சாப்பாடு செய்வோம்.